ஆர்சிபின்னு ஒரு பேரை சொன்னாலே 49 ரன் ஆல் அவுட், லேடிஸ் கப், லாலிபப் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி 17 வருஷமா ட்ரோல் பண்ணி கலாச்சி தள்ளிட்டானுங்க. ஆனா 2025ல தரமான ஒரு டீம் ரெடி பண்ணி ஆர்சிபி 18 வருஷம் கழிச்சு தன்னோட முதல் டிராஃபி வின் பண்ணானுங்க. அதுக்கப்புறம் லாலிபப்னு சொல்லி கலாய்க்கிறத விட்டுட்டு ஏதோ ஃப்ளூக்ல இருந்து ஒரு சீசன்ல கப் அடிச்சிட்டீங்களாடா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனா 2026 ஐபிஎல் சீசன்லயும் அதே டீம் ஆட வச்சு பேக் டு பேக் டிராஃபி வின் பண்ணிருக்காங்க. இப்ப சொல்லுங்க ஆர்சிபி டீம் என்ன லக்ல ஜெயிச்சு இதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஆர்சிபி கிட்ட 2 கப் தான் இருக்கு, சிஎஸ்கே கிட்ட எம்ஐ கிட்ட 5 கப் இருக்கு அப்படின்னு சொல்லி கெத்தா சொல்றாங்க. கரெக்ட் தான், உங்ககிட்ட 5 கப் இருக்கு, என்கிட்ட 2 கப் தான் இருக்கு. அதனால ஆர்சிபி ஃபேன்ஸ் இதை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா ஆர்சிபி ஃபேன்ஸ் நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட யாருன்னா வந்து சிஎஸ்கே பக்கத்துல எம்ஐ பார்த்து உங்களால வரவே முடியாதுடா, எங்க கிட்ட 5 கப் இருக்கு அப்படின்னு உங்களால யாராவது கெத்தா சொன்னாங்கன்னா நான் சொல்றத நீங்க கெத்தா அவங்க கிட்ட சொல்லுங்க. 2010 அண்ட் 11 சிஎஸ்கே பேக் டு பேக் டிராஃபி வின் பண்ணாங்க. 2019 to 2020 எம்ஐ பேக் டு பேக் டிராஃபி வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆர்சிபி மட்டும் தான் 2025 and 26 பேக் டு பேக் டிராஃபி வின் பண்ணிருக்காங்க. 17 வருஷமா டிராஃபி இல்லாத நாங்களே பேக் டு பேக் டிராஃபி வின் பண்ணி உங்க பக்கத்துல வந்து நாங்க நின்னுட்டோம். இதுக்கப்புறம் 3 சீசன் வரலனா 3 டிராஃபி கிடைக்க போகுது. அதனால நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நாங்க வரோம்னு சொல்லி கெத்தா சொல்லுங்க. இதுக்கப்புறம் ஆர்சிபி கலாய்க்கிறதுக்கு லாலிபப்னு சொல்ல மாட்டாங்க, லேடிஸ் கப்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம கிட்ட 2 கப் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் கலாய்ப்பீங்க 49க்கு ஆல் அவுட்னு. ஆனா இந்த ஒரு சீசன்ல நாங்க இந்த ஒரு தழும்பு அழிச்சிட்டு இருப்போம், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஆர்சிபி நீங்க எந்த அளவுக்கு கலாய்க்கணும்னு போட்டு கலாய்ங்க. இப்போதைக்கு எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் தெரியாது. ஏன்னா நாங்க தான்டா இந்த 2026 ஐபிஎல் சாம்பியன்ஸ். சரி ஓகே, உங்கள யாருக்கெல்லாம் ஆர்சிபி ரொம்ப பிடிக்குமோ அவங்கள கொஞ்சம் கீழே கமெண்ட்ல போட்டுப்போங்க.